பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மீகா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஆம், இந்த மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு இடைநிலை சொல் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல்லை பார்க்கிறோம். அந்த இடைநிலை என்று சொல்லக்கூடிய இடைச்சொல்லானது செம்மையான என்கிற ஒரு வார்த்தை அங்கு அப்படி நிற்கிறதை பார்க்கிறோம். செம்மையான. ஆம், செம்மையான என்றால் என்ன? செம்மையான என்பது எதை குறிக்கிறது? இந்த செம்மையான என்ற வார்த்தைக்கும் தேவ ஜனங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதைத்தான் ஜெபத்தோடு கவனிக்க போகிறோம். அதுல இந்த செம்மையான என்ற வார்த்தையிலே முதல் வார்த்தையே அதே வசனம் மீகா 2:7 சொல்லுகிறது. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நடக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. நம்ம வீட்டில இருந்து நம்முடைய கடைத்தெருவுக்கு நடந்து போகலாம். ஓ சோத்திரம், நம்முடைய ஜீவியத்திலே பெண்களுக்கு முன்பாய் நடக்கிறதுக்கு என்று ஒரு நடை உடை இருக்கிறது. கையிலே குழந்தைகள் அல்லது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகும்போது எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பிள்ளைகளும் பெரியோரும் சேர்ந்து நடப்பதற்கு ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது. விவாகம் பண்ணின கணவனோடும் கர்த்தர் கொடுத்த மனைவியோடும் தனித்து போகும்போது எப்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த நடைக்கு ஒரு ஒழுங்கு முறை இருக்கிறது. அவங்க 2 பேரும் முணுமுணுத்தது போல சத்தமா பேசாம அமைதியா பேசிக்கிட்டு ஒருத்தர் கைய ஒருத்தர் உரசுற மாதிரி உரசிக்கிட்டு அந்த 2 பேர் கால் நடையும் பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமா இருக்கும். அது ரொம்ப மென்மையா நிதானமா பொறுமையா இருக்கும். இதுதான் கணவனும் மனைவியும் சேர்ந்து நடக்கிற பழக்கம். ஒரு காலத்துல கணவனும் மனைவியும் சாயங்காலத்துல அப்படி ஹாயா நடப்பாங்க. அது போயிட்டு வரும்போது அது வாக்கிங் போறாங்க, இல்லாட்டி எக்ஸசைஸ் போறாங்க வெளியில சொல்றது. ஆனா அது எக்ஸசைஸும் கிடையாது, வாக்கிங்கும் கிடையாது. கணவனும் மனைவியும் சாயங்காலத்துல அப்படி கொஞ்சம் பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு 2 பேரும் அப்படி கொஞ்சம் ரோட்டில ஒரு தனித்த இடத்துல அப்படியே மெதுவா நடந்தாக்கா மனசுல இருக்கிறது தானாகவே வாய் பேசும். வாய் பேசுறது எல்லாமே மனசுல இருந்து வரும். அப்போ அந்த அப்படியே சூத்திரம் நீங்க கொஞ்ச தூரம் வாக்கு அப்படி 2 பேரும் சேர்ந்து நடந்து அப்படி பேசிட்டு போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற சுத்த காத்தும் உங்களுக்கு ஆரோக்கியம், இருதயத்தில் இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். 2 பேருடைய மைண்ட் நல்ல ஃப்ரெஷ்னஸ் ஆகும். அப்புறம் நீங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க எடுக்கிற டிசிஷன், அந்த முடிவு எல்லாமே ரொம்ப குயிக் ரிசல்ட்டா இருக்கும். இது எல்லாமே 2 பேரா சாயங்காலத்துல நடக்கிற நடைக்கு ஒரு அர்த்தங்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவி சேர்ந்து நடக்கிற பழக்கமே கிடையாது. அதே போலதான் சாயங்கால நேரத்திலேயோ காலையிலேயோ பொழுது விடுகிற நேரத்துல விடிஞ்சும் விடியாத சமயத்துல ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து சாலையில போயிட்டு தகப்பனும் பிள்ளைகளும் போயிட்டு வந்தாக்கா கர்த்தர் நல்லவே காலையில குளிர ஜெயிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு நரம்பு நல்லா ஓடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுறுசுறுப்பாவும் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் அதுல சும்மா ஒரு வார்த்தை, அதெல்லாம் உற்சாகத்துக்காக சொல்றது. ஆனா அதை விட உண்மை என்னன்னா, காலை நேரத்துல தகப்பனும் மகனும் இல்லாட்டி தகப்பனும் மகளும்
இதோட தகப்பனும் பிள்ளைகளும் அப்படியே காலையில் ஏஞ்சி ஒரு சோதரம் கத்த நல்ல ஒரு முகத்தை கழுவிட்டு லைட்டா ஒரு தலையை செய்விட்டு அப்படியே ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா கத்தர் நல்லவே அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப நெருக்கமாகும். கத்தர் நல்லவே போற வழியிலே பல கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். திரும்பி வரும்போது சீக்கிரம் வந்தாச்சுன்ற வரும், இல்லாட்டி லேட் ஆயிடுச்சுன்றது வரும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா போயிட்டு வந்த பிறகு அந்த நாள் முழுவதும் அந்த தகப்பனும் பிள்ளைகள் நடந்து போன அந்த நடையானது நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க தூங்கினாலும் அந்த தகப்பன் பிள்ளைகளுடைய உறவு பந்தம் இன்னும் நெருக்கமாகும். இப்படி ஒரு காலத்துல கிராமத்துல கிடையாது, கிராமத்திலும் சரி டவுன்லயும் அது இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த பழக்கமே கிடையாது. செம்மையான வழி, இதெல்லாம் செம்மையான வழி. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல செம்மையான வழின்னு பேசுனாலே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நேர் வழியா நடக்கணும், வலது பக்கம் சாயக்கூடாது, இடது பக்கம் சாயக்கூடாது, இலக்கணக்கு தொடர்ந்து ஓடணும், கிறிஸ்துவ மட்டும் பார்க்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கணும், இதுதான் செம்மையான வழின்னு எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நல்ல தேறின போதகன், நல்ல ஒரு மெய்ப்பன், குடும்ப மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் சுத்திர ஆவிக்குரிய ஜீவியத்தை மட்டுமே கத்து கொடுக்காம நடைமுறை ஜீவியத்தை கத்து கொடுப்பான். அதுக்கு பேரு தான் சுத்திர பிரசங்கம். ஒரு பிரசங்கத்தை ஒருத்தர் கேட்டு முடிச்சா இல்ல கேட்டுட்டு போனாக்கா அது அவங்க காதுகளை ரீங்காரமிட்டு இருக்கணும், இல்லாட்டி அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். என்ன ஒரு முறை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது மீனும் தேனும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன். மீனும் தேன், தேவன் உயிர்த்தெழுந்து வந்த பின்பு அவருக்கு பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டி துணிக்கையும் கொடுத்தார்கள் அப்படின்றத சொல்லி, இந்த மீனையும் தேனையும் இயேசு சாப்பிட்டார்னா அது ஏதோ எழுத்தின்படி அல்ல, அதை சரீரத்தில் என்னெல்லாம் செய்யும் என்பதை ஒரு நாள் மீனும் தேனும் என்று பிரசங்கம் பண்ணேன். அதை கேட்டுட்டு போன பண்ணு சில வீட்டுல பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாசையா வந்தார்ல, அந்த அங்கிள் பேசினார்ல மீனும் தேனும், எனக்கு மீன் வாங்கும் போது தேனும் வாங்கிட்டு வாங்கன்னு சாப்பிட்டுருக்காங்க. ஒரு வீட்டுல நல்ல மீனை பொறிச்சு அதை தேனை ஊத்தி நல்லா தொட்டு வெறும் மீனும் தேனும் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அதுல கண்ட ருசி தான் அவங்க பலவிதமான சமையல் பண்டங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன் சொல்றேன்னா, செம்மையான வழி என்று சொல்லும் போது ஒரு சபை அல்லது ஒரு ஆராதனை அல்லது ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு மெய்ப்பெண் அல்லது ஒரு பிரசங்கியார் என்று சொன்னா அவங்க பிரசங்கத்துல ஜனங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையின் அடிப்படையை கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் சொன்ன சாயங்காலத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து நடக்கணும். இன்னைக்கு பைக்ல போறாங்க, கத்தர் நல்லவன், பைக்ல கிளம்பும் போது பாருங்க, அவர் ரோட்டை பார்த்துட்டு இருப்பாரு, இவங்க கடையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி போய் என்னங்க பிரயோஜனம்? கத்தர் நல்லவன். அந்த பைக்ல போறதுக்கு அவங்க பண்ற அழுச்சாட்டியத்தை பார்க்கணுமே. 28 பவுன் நகையை போட்டுக்கிட்டு, அவர் அப்படி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு, அவங்க அப்படி ஜிகுனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, கடைசியில இது இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில ஏறினோட பைக்ல டமுக்குன்னு உட்காருவாங்க. நேரா கடையில சல்லுன்னு இறங்குவாங்க, முடிச்சுட்டு உடனே திரும்பிடும். அதுக்கு இவ்வளவு ஜோடிப்பே தேவையில்லை. அதை விட நீங்க சிம்பிள் ட்ரெஸ்ல 2 பேரை சேர்ந்து நடந்து பாருங்களேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி 2 பேரும் ஒன்னா உட்காந்து கொஞ்சம் மெதுவாவே போய் பாருங்களேன். பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் நடந்துதான் பாருங்களேன். அவங்களோட 4 காரியத்தை பேசி பகிர்ந்து பாருங்களேன். வீட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு முடிவு வரும். இதுதாங்க செம்மையான வழி. அந்த செம்மையா நடக்கிறதுல இதுவும் ஒன்னா இருக்குது. இந்த குடும்பத்துல புருஷனும் முன்னாடி நடக்கிறது, பிள்ளைகளும் பெற்றோரும் நடக்கிறதா அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா அடுத்து கொஞ்ச நாட்கள நீங்களும் உங்க ஊழியக்காரரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவருடைய ஜீவியத்தை பார்ப்பீங்க, அந்த போதகரமாவுடைய நடக்கையை பார்ப்பீங்க. அவங்கள போலவே நான் ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள போலவே பைபிள் வாசிக்கணும், அவங்கள போலவே பேசணும், அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போயிட்டு வரும்னு சொல்லி உங்க போதகரை போல உங்க ஊழியக்காரமாக போலவே நீ நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ மனைவியோடு புருஷனோடு நடந்து பார்த்தாச்சு.
இரண்டாவது பிள்ளைகளோடு நடந்து பார்த்தாச்சு. மூணாவது போதகரோடும் ஊழியக்காரமாவோடு நடந்து பார்த்தாச்சு. இந்த 3 நடவடிக்கை நீங்க நடக்கிற நடக்கை சரியா வந்துச்சுன்னா அடுத்து 4வது நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாய் மாறிவிடுவீங்க. அடுத்து தேவனோடு நடக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். இன்னைக்கு தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திமுக ஆட்சி இருக்கு. அதுல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே ஏறத்தாழ எல்லா பழமைவாதிகள், நல்ல முதிர்ந்த வயதுடையவர்கள். பெரும்பாலான அமைச்சர்களை மாநில மக்களுக்கு தெரியும். அதுல ஒரு அமைச்சருடைய நடவடிக்கை என்னை வெகுவா கவர்ந்தது. யாருன்னா சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதாரத்துறை ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு. அவர் மினிஸ்டரா இருந்தாலுமே காலையில் எந்திரிச்சு அரைக்கால் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 4 பேர் 10 பேர் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடுறாரு. ஒரு நாளைக்கு 10-12 கிலோமீட்டர். அப்புறம் சுத்திரம் சாயங்காலத்துல அது மாதிரி. அப்ப இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு அமைச்சர் என்கிறவர் சுத்திரம் பேட்டி கொடுக்கிறவரும் சுத்திரம் பேப்பர்ல வர்றவருவாய் மாற்றம் இல்லாம இப்படி ஜனங்க கற்றுக்கொள்ளக்கூடிய முன்மாதிரியா ஒருத்தர் இருக்கிறார் என்றப்போ அது எவ்வளவு சந்தோஷம். இப்ப யோசிச்சு பாருங்க, சுப்பிரமணிய சுவாமி என்கிற அந்த சுப்பிரமணிய என்கிறதானே அந்த ஹெல்த் மினிஸ்டர், அவர் ஒருவரே நல்லவே இப்படி நமக்கு மாதிரியா இருக்கிறாருனாக்கா தேவனுக்கு மகிமை. நம்முடைய நடவடிக்கை எவ்வளவு மாதிரியா இருக்கும். சோதரம். அப்போ உன் குடும்பத்தோடு முதலாவது நடக்க பழகுங்க. தேவனோடு நடக்கிறது அடுத்தது. நீங்க குடும்பத்தோடும் கற்றுக் கொடுத்த பிள்ளைகளோடும் மருமகனோடும் மருமகளோடும் ஒருமித்து நடக்க தெரியணும். அதுல ஒரு வித்தியாசம் வந்துடவே கூடாது. அதுல ஒரு வேற்றுமை நிழல் காணப்படவே கூடாது. அப்படி நடக்கிறதே தேவனுடைய பார்வையிலே செம்மையான வழியில் மிக சிறந்த வழி. யோசேப்பையும் மரியாதையும் எடுத்து பாருங்க. கர்த்தர் நல்லவன். அவங்க எகிப்துக்கு போகும்போது சேர்ந்து நடந்தே போனாங்க. திரும்பவும் நாசரேத்துக்கு வரும்போது சேர்ந்து நடந்தே வந்தாங்க. அப்புறம் மற்ற இடங்களுக்கு போகும்போது எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு போகும்போது சேர்ந்து நடந்தே போனாங்க. இவங்க எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போனாங்க, சேர்ந்து வந்தாங்க. அப்ப இயேசுவின் தாயும் தகப்பனுமே செம்மையான வழியிலே குடும்ப வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவருக்கு ஒருவர் இசைந்து ஒன்றா நடக்கணும் என்பதிலே முன்மாதிரியாயிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஊழியம் செய்கிற நிறைய பேர் ஜீவியத்துல கூட இந்த முன்மாதிரி கிடையாது. கர்த்தர் மற்றவங்களோடு நடக்க ஆசைப்படுறாங்க. அந்த பிரதர் வந்துட்டாரா, வாங்க பிரதர் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம். எங்க சிஸ்டர் வந்துட்டாங்களா, வாங்க சிஸ்டர் பர்ச்சேசிங் போயிட்டு வரலாம். இப்படின்னு சொல்லி மற்றவங்க கூட போகிறதுக்கும் நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் நம்ம விரும்புறமே தவிர நமக்கு என்று கர்த்தர் கொடுத்த சில உறவுகள், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உறவுகள் உண்டு. அவங்களோடு நடக்கிற நடக்கை கண்டிப்பா தேவை. அப்படி நடந்தால்தான் எதிர்காலத்துல நீங்க கிறிஸ்துவோடு நடக்க முடியும். ஒரு நாள் தேவன் செம்மையானவர்கள் எல்லாம் அழைக்கும் போது அந்த பட்டியல்ல உங்களையும் கர்த்தர் காண்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவன், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. இன்னைக்கு ஆவியின் ஏவுதலினாலும் தேவன் நடத்துதலினாலும் நான் சொல்லிக் கொடுத்தபடி நீங்க வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தி சிலரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வாங்க. அதிகபட்சம் 5 முதல் 7 நாள் உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன், டைம் கொடுக்கிறேன். இந்த 5 to 7 நாள் தினந்தோறும் காலையிலையோ மாலையிலையோ அப்படியே வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு எதையும் எடுக்காம நல்லா ஃப்ரீயா நீங்க அப்படி போயிட்டு வந்து பாருங்க. அந்த 7 நாளுக்குள்ள உங்க மன நிலைமை மாறி இருக்கும். அப்புறம் உங்க சரீர நிலைமை மாறி இருக்கு.
அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற இவங்களுடைய உறவு நட்புகள் மாறி இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தரும் உங்களுக்கு நன்மையை கொடுத்திருப்பார். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லு, நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ, ஆண்டவரும் நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா காரு, மார்க்கெட்டுக்கு போனா பைக்கு, சொந்தக்கார வீட்டுக்கு போனா பெரிய வண்டி, இப்படியே போய் பழகிட்டமே தவிர ஒருவரோடு ஒருவர் மனம் திறந்து இருதயம் கலந்து பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு 4 பேர் பார்க்கிற மாதிரி ஊரே அறிகிற மாதிரி அப்படியே ஹாயா போவது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டா. இந்த விஷயத்துல என் மனைவிக்காக நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா எனக்கும் என் மனைவிக்கும் இடையில ஒரு விதமான நல்ல ஒரு சிநேகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் எப்போதுமே வெளி ஊழிய பிரயாணத்துலதான் இருப்பேன். அந்த அவ்வளவு பிரயாணம், அவ்வளவு வேத வாசிப்பு, தியானம், அப்புறம் கூட்டங்கள் நடத்துதல், இதெல்லாம் இருந்தாலும் வெளியில போயிட்டாக்கா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முதல் 1.5 மிஞ்சி போன 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நான் எந்த கன்வென்ஷன் கொண்டு போனாலும் அறையில இருந்து நல்லா ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளாக்கப்பட்டு கடைசி அறையை விட்டு கன்வென்ஷன் மேடைக்கு போறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மனைவிட்ட போன் பண்ணி 2 வார்த்தை பேசிட்டு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு தான் ஸ்டேஜுக்கு போவேன். அதே போல கூட்டங்கள் முடிஞ்ச உடனே அந்த செய்தி கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லி கூட்டங்கள் நிறைவேற்றி எல்லாம் நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு கடைசி ரூமுக்கு வருவேன். வந்த உடனே சாப்பிட்றது கூப்பிட ரெடியா இருப்பாங்க. முடியாது, கட்டில போய் மட்டமல்லாக்க செய்வேன். சாஞ்ச உடனே என் கை மொபைலை தேடும், அதை எடுத்து அப்படியே காதுல வச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பேன். இப்படி 2 பேரும் எப்போதுமே ஒருவரோடு ஒருவர் நேரில் நடக்க நேரம் இல்லாவிட்டாலும் அந்த தொலைபேசி மூலமாகவே கிறிஸ்துவின் அன்புக்குள் நிறைந்தது. நான் சில நாட்கள் வீட்டுல இருப்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, எப்ப இது வாங்கணும் அது வாங்கணும்பாங்க. நான் வண்டி எடுத்துட்டு வந்துருவேன். ஊருக்குள்ள வந்து பஜாருக்கு வந்தாக்கா அங்க வந்து வாங்கிட்டு இருப்பேன். வாங்கிட்டு இருக்கும்போது 4 பேர் பார்ப்பாங்க. சார் சார் நல்லா இருக்கீங்களா ஒரு ஆள் கேட்பான். சார் வணக்கம் சார் இன்னொருத்தர் சொல்லுவான். சார் எப்படி இருக்கீங்க இன்னொரு அம்மா கேட்கும். ஐயா எப்படி இருக்கீங்க இன்னொருத்தன்னு சொல்லுவாங்க. இப்படி 10 பேருக்கு நான் வணக்கம் சொல்லவும், 10 பேருக்கு கையை தூக்கவும், 10 பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரம் ஆயிரும். ரொம்ப ஒண்ணு நேரம் ஆகாது. என் பழக்கம் ஆதி காலத்துல இன்னைக்கு வரைக்குமே எங்கேயுமே உட்கார மாட்டேன். எந்த கடையில எந்த தெருவுல யார்ட்டையும் உட்கார பழக்கம் கிடையாது. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரத்துல திடீர்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டு பேசிட்டு இருப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருப்பேன். அந்த சுவாரஸ்யமா 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது யாரோ வந்து பின்னாடி தோல் மேல கை போட்டு ஒரு தட்டு தட்டுவாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா என் மனைவி நிப்பா. என்னமோ அதுக்குள்ள எங்க வந்து அப்படின்னா, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு காணவே காணும், என்னாச்சு தெரியல வந்துட்டேன். இப்ப நல்லா கவனிக்கணும். இதுதான் அந்த செம்மையான வழி. நம்ம தூரத்துல இருந்தாலும் ஒரே இடத்தில் இருக்கிறதை போல ஒரு உணவு, ஒன்றாய் இருந்தாலும் சிநேகத்திலும் பந்தத்திலும் இருக்கிறதான உறவு. முதலாவது கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி செம்மையா நடக்க முடியல. அப்பா வர்றாருன்னா கட்டில இருக்க ஷீட்டை தூக்கிட்டு ஏதோ ஒழிச்சு வைக்கணும். அம்மா வர்றாங்கன்னா கையில இருக்கிறத தூக்கி கட்டிலுக்கு சைட்ல போறதுனால உங்க ஜீவியத்துல செம்மையான நடக்க இல்லைன்னு அர்த்தம். அது செல்போனா இருக்கட்டும், அதுலயும் நம்முடைய பரிசுத்த விசுவாச தெய்வ பிள்ளைகள் நிறைய பேரை எனக்கு தெரியும். அப்படியே நோண்டி தோண்டி உள்ள போய் அங்க போய் இங்க போய் என்னத்தையோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாட்டி யாராவது முக்கியமான வந்துடுறாங்க அப்படின்னா நேர மெயின் சுவிட்ச அப்படி கீழே ஒரு அமுக்கி மொபைல் அப்பதான் திறக்கிற மாதிரி திறந்து நியூஸ் வச்சிட்டு இருப்பாங்க. ஏன்? நீங்க மொபைல் பார்க்கறதுல கள்ளம் இல்லை, நீங்க செல்போன் யூஸ் பண்றதுல தவறு இல்லை. அது கள்ளம் இல்லை தவறு இல்லைன்னாக்கா ஏன் நீங்க உடனே ஸ்கிரீனை மாத்தணும், ஆல் கிளீன் கொடுக்கணும்?
எதுக்காக நீங்க டிஸ்பிளே ஆஃப் பண்ணணும், எதுக்கு திரும்ப ஆன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும்? அங்க செம்மையான இருதயம் இல்லை. சொந்த வீட்டுல இருக்கவங்கள்ட்டயே கூட இருக்கவங்களுக்கு முன்னாடியே ஒரு உயிரற்ற ஒரு மொபைல் போன், அதுலயே உங்களால செம்மையான ஜீவியத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னா அப்புறம் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்துல எப்படி வைக்க முடியும்? எந்த இடத்துல வைப்பாரு? யாருக்கு பக்கத்துல வைக்க முடியல வைப்பாரு? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ, இருதயத்துல சூடுண்ட பொய்யராய் இருக்கக்கூடாது. மகன் திடீர்னு ரூம்குள்ள வந்து என்ட்ரி ஆகலாம். யார் மகன் தானே வர்றாரு, வரட்டும். என்ன பண்ண போறாரு? உங்கள்கிட்ட தப்பு இல்லை, நீங்க ஆபாசத்தை பார்க்கல, அருவருப்பை பார்க்கல, வெறுது செல்லிய பதசம். திடீர்னு ஒருத்தர் உள்ள வர்றாங்க, வந்துட்டு அவசரமா ஏதோ பேசுறாங்க. அவங்க அவசரமா பேசும்போது இவங்க உடனே பதில் சொல்றாங்க, தத்தக்க பத்தக்க அத்தக்க பத்தக்க ஐயக்க பொய்யக்கம்பாங்க. ஏன் இவ்வளவு தலைமை? இல்ல இல்ல, நீதான் இப்படி பண்ணிட்டு பழி சுமத்துவோம். ஆனா செம்மையான ஜீவியை ஜீவிக்கிறவங்க யார் எந்த அவசரத்துல வந்தாலும் நிதானமா பதில் சொல்லுவாங்க. தேறின ஒரு தேவ பிள்ளையின் பேச்சும் கிரியையும் ரொம்ப நிதானமா இருக்கும். அது படப்படப்பா ஆத்திரத்தோட அப்படி மாத்தி மாத்தி பேசுறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. செம்மையான வழி அப்படின்னாலே நல்ல வெள்ளை ட்ரெஸ் போடுறது, எப்ப பார்த்தாலும் வசனம் பேசுறது, எல்லா நேரத்திலும் அப்படியே ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு. இது மாத்திரம் செம்மை கிடையாதுங்க. உங்களுடைய இன்ச் பை இன்ச் எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்லையும் அனுதின ஜீவியத்திலையும் நீங்க உண்மையையும் உத்தமத்தை கடைபிடிக்க தெரியணும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லது, அது ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லது. சின்ன சின்ன ஒரு மொபைல் போன் காரியமா இருக்கட்டும், ஒரு பொருள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதா இருக்கட்டும், சில நேரம் சொல்ற டயத்தை பாருங்க, அங்க இருக்கிற நேரம் ஒன்னா இருக்கும், இவங்க சொல்ற நேரம் ஒன்னா இருக்கும். 7:55 அப்படின்றது. இவங்க சொல்லுவாங்க 8 மணி ஆயிடுச்சும்பாங்க. ஆனா அவங்க அது தப்பா அவங்க வேணும்னு சொல்லல. அவங்க மனநிலைமை என்னன்னா 7:55க்கும் 8க்கு இடையில எவ்வளவு நேரம் இருக்கு? 5 நிமிஷம் தானே, அடுத்த சில நிமிஷத்துல 8 ஆயிரம் போதுல, அந்த ஒரு நினைப்புல. ஆனா ஒண்ணு கவனிக்கணும், அந்த 7:55 8 சொல்லும் போதே நாம் செம்மையான அனுபவத்தை விட்டு பின்வாங்குறோம்னு அர்த்தம். நீங்க அறியாம மணி 8 இருக்குன்னு சொல்றது வேற. வாட்ச பார்த்துட்டு 7:55 இருக்கும் போது மணி 8 ஆச்சு, இல்லாட்டி 8 ஆக போகுது அப்படின்னாக்கா கத்த அதுலயே ஒரு வார்த்தை மாறும். ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியம், ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை இப்படி சின்ன சின்ன காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கு. அது சின்ன நேரம் சொல்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஹாய் சொல்றதா இருக்கட்டும், வல்லற்றி சொல்ற கேட்கறது பதில் சொல்றதா இருக்கட்டும், சின்ன கொஞ்சம் சில்லற காசா இருக்கட்டும், அல்லது ஒரு பணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதுல தயவு செய்து செம்மையா நடக்கிறதுக்கு பாருங்க. சில தேவ பிள்ளைகள் காய்கறிக்கு போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், கடைக்கு போவோம், அல்லது டிராவல்ல போயிட்டு பார்ப்போம், பர்ஸ்ல இல்லாட்டி கையில பணத்தை பார்த்தாக்கா அதுல ஒரு பணம் டேமேஜா இருக்கும். அது நமக்கு நல்லா தெரியும், அது கிழிஞ்சிருக்கு இல்லாட்டி டேமேஜ் ஆகிருக்கு, அது கொடுத்தா வாங்க மாட்டான்னு தெரியும். ஆனா நம்ம ஜனங்களை பாருங்க, ரொம்ப தெய்வீக ஞானத்தை அங்கதான் பயன்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, நல்ல நோட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த டேமேஜ் ஆன ரூபா நோட்டை பக்கத்துல முன்னாடி வச்சுக்குவாங்க. நேர கடையில போய் அதை ஏதோ வாங்கிட்டு கீழே 2 நல்ல நோட்டையும் மேல 2-3 நல்ல நோட்டையும் வச்சுட்டு நடுவுல இந்த டேமேஜ் நோட்டை கொடுத்துட்டு அப்படி கொடுத்து பாஸ் பண்ணிடுவாங்க. சில கடைக்காரன் அதை பார்த்துதான், இப்போ மணி கவுண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருது, அது பார்த்துருது. ஆனா சில ஆட்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா என்கிட்ட இருந்த ஓட்ட பணத்தை நான் கடத்திட்டேன், எப்படியோ அவன்கிட்ட போயிடுச்சு. அவன் வியாபாரி, அவனுக்கு 1000 பேர் எங்கேயோ கொடுத்துப்பான் அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் படுத்தும். நல்லா கவனிக்கணும்,
உங்கள்கிட்ட இருக்கிற பணம் டேமேஜ் ஆயிருச்சு, அது கிழிஞ்சிருச்சு, இல்ல ஓட்டை விழுந்துருச்சு, அல்லது ஏதோ ஒரு பழுதடைஞ்சிருக்கு. அதை நீங்க சொல்லி கொடுத்தா வாங்க மாட்டான்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் உங்க கையை விட்டு அதை எப்படியாவது போயிடணும்னு சொல்லி நீங்க ஒளிச்சு மறைச்சு இல்லாட்டி மடிச்சு கொடுத்து அதை அனுப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்க இருதயம் சொல்லும் நீ தேறினவன், திறமக்காரன், திறமக்காரின்னு சொல்லும். ஆனா உங்க ஆத்துமா என்ன சொல்லும் தெரியுமா? நீ ஒரு கள்ள தராசுக்காரன், கள்ள தராசுக்காரி என்று சொல்லும். இதுதான் இருதயத்துக்கும் ஆத்துமாவுக்கும் உள்ள வித்தியாசம். இருதயம் சரீரம் செய்யறது எல்லாத்தையும் புகழும். ஆத்துமா ஆவியை தராசில எடை போட்டு பார்க்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியம் இருதயத்தின்படி நடக்கிறவர்களாய் அல்ல, ஆத்துமாவின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இருதயம் பூமிக்குரியது, ஆத்துமா ராஜ்யத்துக்குரியது. அப்ப செம்மை என்பது ஆத்துமாவை சார்ந்தது. நீங்க ஒரு ரூபா நோட்டை மாத்துறதோ, சில்லற காசு கொடுக்கறதோ, அதை மடிச்சு கொடுக்கறதோ, இல்லாட்டி உள்ள வச்சு கொடுக்கறதோ, ஏதோ ஒண்ணு இதை கொடுத்துட்டு இதை கொடுத்து திறமையா மாத்திட்டுவோம் அப்படி பிள்ளைகளை ஏவி விட்டு அவங்களையும் குற்றம் செய்ய வைக்கிறது தேவனுடைய செம்மையான வழியை விட்டு. ஓ சோத்திரம், நீங்களும் கெட்டு போய் மற்றவர்களும் கெடுக்கிறீர்கள் என்றார். இதை நான் விசுவாசிகளுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, ஊழியர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இதை ஏன் ஜீவியத்துல நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். நான் அந்த உத்தமத்தை, அந்த செம்மையை கடைபிடிக்கிறதுனால சொல்றேன். அதனாலதான் சொல்றேன். நான் பேசிக்கொண்டிருக்கிற இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை பேசிட்டு இருக்கும் போதே நான் உண்மையை சொல்ல முடியும். இந்த மாதிரி பணம், இந்த மாதிரி காசு என்கிட்ட வரும். நான் போய் சாப்பிட்ற இடம் இல்லாட்டி பணம் கொடுக்குற இடம் வரும்போது அவங்கள்ட்ட ஓப்பன் எடுத்து அதை மட்டும் தனியா கொடுப்பேன். இந்த பணம் இப்படி இருக்குது, என்கிட்ட வேற ஒண்ணு இல்லை, இதை வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அடுத்து யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, யாரு வாங்கலைன்னா நீங்க கவலைப்படல. சாயங்காலம் நான் வர்றேன், நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், இருந்துச்சுன்னா நானே வாங்கிக்கிறேன். இல்லாட்டி நீங்க பேங்க்கு போவீங்கல்ல, நீங்க டெய்லி அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுமே, நீங்க பேங்க்கு போவீங்களா, அப்ப போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கொடுப்பேன். அப்போ அவங்க பாப்பா வாங்கும் போது கண்டிப்பா உடனே வாங்க மாட்டாங்க. நம்ம என்னதான் உத்தமத்தை பேசினாலும், செம்ம மார்க்கத்தை காண்பித்தாலும், உண்மையா வெளிப்படுத்தினாலும் நம்ப மாட்டாங்க, மனசு ஒத்து வர. ஆனா நம்ம தொடர்ந்து பல காரியத்தை சொல்றத அப்படியே முகத்தை பார்ப்பாங்க. முகத்தை பார்க்கும் போது இந்த என்னுடைய முகத்துல ஒரு சலனம் இல்லை, நான் ஏதோ சாக்கு போக்கு சொல்லல, உண்மையை பேசுறேன்னு சொன்னா அந்த ஒரு 2-3 நிமிஷம் அப்படி உத்து பார்ப்பான். பார்க்கும் போதே அவன் மனசாட்சி அவன்கிட்ட பேசும், இவர் சொல்றது கரெக்ட். ஓ திரும்பி வந்தா வருவார், அதை கேட்பாரு, நீங்க வாங்கிக்கிறதுல மனசாட்சி அடுத்த செகண்ட் பேசும். உடனே பரவாயில்ல சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, பண்ணாது சார், நான் வச்சுக்கிறேன், நான் கண்டிப்பா நானே அனுப்பிடுறேன். அப்போ உடனே வாங்கிக்குவோம். இப்ப நல்லா கவனிக்கணும், நான் அதை எதுக்குள்ளேயும் வச்சு கொடுக்கறதுக்கும் எனக்கு திறமை உண்டு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனால செம்மையான ஜீவியம் தான் ஜீவிக்கணும் என்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால அந்த இடத்துல நான் வந்துட்டு வெளிப்படையா பேசுறேன். அதை மட்டும் துண்டா எடுத்து கொடுக்கறேன், கொடுத்துட்டு ஓப்பனா சொல்றேன். அவன் அடுத்த செகண்ட் பாக்குறான், பிரமிச்சு போய் நிக்கிறான், இவர் என்ன இப்படி பேசுறாரு, எல்லாம் ஓப்பன் டாக்கா இருக்குது, எதுவுமே ஒளிவு முறையில் அப்படி ஒரு மாதிரி அப்படி பிரமிக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க சகோதர சகோதரிகளை, இந்த கிழிஞ்ச காசு, ஓட்ட பணம், செல்லாதது, இதெல்லாம் நான் சொன்ன வரை நீங்க ஓப்பனா பேசி கொடுக்குறீங்க. ஒருவேளை அந்த கணக்காரன் அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதில் ஒரு 4 ஆத்துமாக்கள் மகிமைப்படுவாங்க. யார் தெரியுமா? நீங்க இதை எப்படி வெளிப்படையா பேசி அவன்கிட்ட கொடுத்து அவன் சந்தோஷமா ஏத்துக்கும் போது அதே கடையில உங்க காசு கொடுக்க பக்கத்துல இருக்கிற ஆம்பளையோ பொம்பளையோ பிள்ளைகளோ அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அவங்களே தெரியாது. ஆனா நீங்க செம்மையா அங்க நடந்துகிட்டதை அவங்க கண்ணால பார்த்துட்டு சைலண்டா ஒரு ஸ்மைலிங், ஒரு புன்முறுவல் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து சில நாள் கழிச்சு அவங்களுக்கு இதே இன்சிடென்ட் வரும். இதே யாரோ பஸ்ல கண்டக்டரோ யாரோ ஒண்ணு மாத்தி கொடுத்துட்டா தப்பான காசு கொடுத்துட்டாங்க, இவங்க கைக்கு வந்துருச்சு.
இப்ப இவங்க கொண்டு போய் அந்த தெரியாம மாத்தன்னு விரும்ப மாட்டாங்க. இந்த கடையில நீங்களும் கடைக்காரனும் பண்ண டிஸ்கஷன் அவங்களோட மைண்ட்ல வரும். இந்த இன்சிடென்ட் அவங்களுடைய கண்ணுல ஐ விட்னஸா, கண் கண்ட சாட்சியா நினைவுக்கு வரும். உடனே பார்ப்பாங்க, ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளும் போய் இதே மாதிரி சொல்லி கொடுப்போம். அப்போ உங்களுடைய அந்த செம்மையான உண்மையான அந்த வெளிப்படையா பேசி செய்யற காரியம் உங்களை அறியாம ஒரு 3 பேரை ஆதாயம் பண்ணுது. 3 குற்றவாளிகளை நல்லவர்களா மாத்துது. இது தெரியுது, இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க சொன்னா திருந்த மாட்டாங்க. நீ பெரிய அறிவாளியோ, உனக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனா நீங்க நடைமுறையில ஜீவியத்துல நடந்து காட்டுங்க, செயல்பாட்டில செய்து காட்டுங்க. அது சிலருடைய இருதயத்துல பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணிய போல இருக்கும். அவங்க தன் ஜீவியத்துல செய்வாங்க. அப்போ நீங்க ஏதோ ஒரு 3 பேருக்கு ஒரு அழகான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறீங்க. உண்மை என்கிற சத்தியத்தை, செம்மை என்கிற சத்தியத்தை, ஒழுக்கம் என்கிற சத்தியத்தை, முன்மாதிரி என்கிற சத்தியத்தை, திருடக்கூடாது என்கிற சத்தியத்தை, பொய் சொல்லக்கூடாது சத்தியத்தை ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா அழகா பாஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் தாங்க செம்மையானது. இதுக்கு பேர் தான் செம்மையானது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் லைஃப்ல நான் ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இறங்க போறேன். அப்போ முன் சீட்ல இருந்து நான் கிளம்பி இறங்குறதுக்கு வசதியே பின்னாடி சீட்ல வந்து உட்கார்ந்துட்டேன். அடுத்த ஸ்டேஜ் வரப்போது நான் இறங்க போறேன். நைட்டு ஒரு 9-10 மணி இருக்கும். பாக்குற கீழே செல்போன் கிடக்குது. என் போன் இருக்கான்னு பாக்குறேன், என் போன் பத்திரமா இருக்கு. அந்த செல்போன் இருக்குது. பக்கத்துல பார்த்தா யாரும் இல்லை. அதுக்கு 2 சீட்டுக்கு முன்னாடி தான் 10 தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு பக்கம் நான் பஸ் விட்டு இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இடம் வரப்போகுது. 2வது எனக்கு என்னன்னா, இது எடுத்துட்டு யாருதுன்னு கேட்டா என் சத்தம் டிரைவர் வரைக்கும் போகாது. பின்னாடி இருக்கிற எவனோ ஒருத்தன் கையை காட்டிட்டு என்னதுன்றான். நான் வந்து கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்க முடியும். உடனே பார்த்தேன், கீழே கடந்த செல்போனை எடுத்து பேக்ல போட்டேன். பேக்ல போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப பஸ் விட்டு இறங்கினேன். என் வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டேன். சேர்ந்த உடனே பார்த்து அந்த எடுத்துட்டு வந்த கீழே கிடந்த மொபைல்ல சார்ஜ் வந்து லாஸ்ட் ஒரு 10-15 பாயிண்ட் தான் இருந்துச்சு. என்கிட்ட பின் எடுத்து ஃபுல்லா சார்ஜ் போட்டு மொபைல் ஆன்லயே வச்சு, எனக்கு என்னன்னா எப்படியும் மொபைல் தொலைச்ச மனுஷன் எங்க இருந்தா கண்டிப்பா ஒரு டெஸ்டுக்காவது ஒரு போன் பண்ணுவார். அதனால சார்ஜ் போட்டு நம்ம ஆன்லைன் ஓப்பன் வச்சுட்டு அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே வரல. 2 நாள் கழிச்சு 3வது நாள் ஒரு போன் வந்துச்சு. இது என்ன மொபைல் போன்ஸ் புது சத்தம் வருதுன்னு தேடி பார்த்தா அந்த கீழே கடந்த மொபைல். அப்ப எடுத்த உள்ள படபடம் பேசிட்டு இருந்தாங்க. சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், அதுல அப்படிக்கா இப்படி சார், நீங்க யாரு, மொபைல் உங்கள்கிட்ட இருக்கான்னு. நான் சொன்னேன், சார் ஒண்ணுமே அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, என் பேர் இது, என் ஊர் இது, நான் இங்க வரும்போது பார்த்தேன், உங்க போன் தான் கால் வரும் எதிர்பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கு, நான் இங்க இருக்கிறேன், வாங்க நான் உங்களுக்கு தரேன், இல்லைன்னா எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். அவனுடைய கொஞ்சம் அன்பா அவன்கிட்ட பேசி அவனுடைய டென்ஷன் எல்லாம் குறைச்சி அந்த காரியத்தை அவனுடைய சொல்லி புரிய வச்ச உடனே அவனுடைய வேகம் குறைஞ்சிட்டு, படபடப்பு குறைஞ்சிருச்சு, செல்போன் தானா காணாம போயிடுச்சு. என்ன இல்லை அடுத்து சொன்னா, சார் ரொம்ப நல்லது சார், கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கா சார், இப்ப எனக்கு செல்போன் அவசரமே இல்லை சார், அது உங்கள்கிட்ட இருக்கட்டும், நான் எப்போ அந்த பக்கம் வரணும் அப்போ வாங்கிக்கிறேன். நல்லா கவனிக்கணும், அந்த மனுஷன் யார் என்று தெரியாது, அவருக்கு நான் யார் என்று தெரியாது. உடனே யாரும் ஆள் அனுப்பி வாங்கி இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம், இல்லாட்டி நீங்க கொண்டு வாங்க காசு தரேன் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா கடைசியில போனை வைக்கும் போது அந்த செல்போன் உங்கள்கிட்டே இருக்கட்டும் சார், நீங்களே வச்சிருங்க, நான் எப்பயாவது வந்தா வாங்கிக்கிறேன். அப்ப அடுத்த அந்த 2 நிமிஷம் பேச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு நம்ம மேல ஒரு அன்பையும் அருமையான ஒரு சாட்சியும் நம்பிக்கையை ஏற்படும். ஒரு தேவ பிள்ளையுடைய பேச்சு, ஒரு தேவ பிள்ளையுடைய நடவடிக்கை இப்படிதான் இருக்கணும். நம்மை கண்ட சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இல்லாட்டி ஓரக்கண்ணையும் 1.5 கண்ணையும் மற்றவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கவே கூடாது. அது தாய் பார்த்தாலும் சரி, மாமியார் பார்த்தாலும் சரி, மாமா பார்த்தாலும் சரி, தகப்பன் பார்த்தாலும் சரி, நம்மை பார்க்கிறவர்கள் இவன் நல்ல ஒரு தேவ மனுஷி, நல்ல ஒரு தேவ மனுஷன்,
செம்மையானதை செய்கிறவர்கள் என்கிற ஒரு கர்த்தர் நல்ல இருதயத்தோடு பார்க்க வைக்கணும். அவன் பேசிட்டு இருக்கிற குடிகாரனா இருக்கட்டும், தப்பே கிடையாது. அவன் மகா கேடியும் ரவுடியுமா இருக்கட்டும், தப்பே கிடையாது. பிட்பாக்கெட் அடிக்கிற பெண்ணா இருக்கட்டும், தப்பே கிடையாது. அது அவங்க தொழில். அவங்களுக்கு பிட்பாக்கெட் அடிக்க தெரியுது, அடிச்சுட்டு போட்டோம். அவனுக்கு குடிக்கிறதா பழக்கம், அவன் குடிக்கட்டும். அது அவனுடைய ஜீவி, அவன் ஆத்மா அது. ஆனா அவனுக்கு முன்பாக நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய சுபாவத்தை எதை வெளிப்படுத்துகிறோம்? இந்த ஜீவியமும் இந்த சுபாவமும் இந்த குணமும் தான் மற்றவர்களை நம்மிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும். நான் அந்த மொபைல் போனை சொன்னேனே, நீங்களே வச்சிருங்க சார், நான் எப்போ வரணும் வாங்கிக்கிறேன், கவலையே இல்லைன்னு சொன்னா பாருங்க. எல்லாம் வச்சுட்டு கடைசியா கால் கட்டா போகுது. திருப்பி சார் 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 ஒரு நிமிஷம். அப்ப கேட்ட, சார் கோச்சிக்காதீங்க, உங்க பேர் என்ன? நான் என் பேரை சொன்னேன். அப்புறம் இல்ல சார், நீங்க பேசும்போதே தெரியுது கடவுள்கிட்ட பேசுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நான் கடவுள் எல்லாம் கிடையாது, உங்களை போல சாதாரண மனுஷன்தான், ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப சிரிச்சுக்கிட்டே அப்படி வச்சுட்டேன். இவன் நல்லா கவனிக்கணும், இதுதான் செம்மையான ஒரு மார்க்கம். இன்னைக்கு வீடு முழுக்க வசனத்தையும் வண்டி முழுக்க ஸ்டிக்கரையும் செல்போன்ல நல்ல கிறிஸ்துவுடைய பாட்டையும் வச்சுக்கிறோம். இதெல்லாம் வெளி அலங்காரத்துக்காக தோற்றத்துக்காக இதெல்லாம் பண்றோம். ஆனா ஜீவியத்துல எப்படி இருக்கிறோம்? ஒருத்தர் காரியத்தை பார்க்கும் போதே அதை எப்படி நெக்லெக்ட் பண்ணலாம், எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு வேற ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம், அப்படிதான் யோசிக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், இந்த மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர் 7வது வசனம் சொல்லுகிறபடி, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நாம் இந்த கடைசி காலத்துல வாழ்றங்க, நம்ம செம்மையா நடக்கணும். கர்த்தர் நல்லவே அந்த செம்மையான ஜீவியத்தை எல்லாருக்கும் முன்பாய் காண்பிக்கணும். அதை கர்த்தருடைய சாட்சியா இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இப்ப வேதத்திலே செம்மையாய் நடந்தது யார்? செம்மையான விதத்திலே தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினது யார்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோபு 6:25. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? இங்கு தேவ மனுஷன் சொல்லுகிறார், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. நான் இதெல்லாம் ரொம்ப விவரித்து சொல்ல நேரம் இல்லை. நீங்க செம்மையை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னா யோபுவின் புஸ்தகத்தை கொஞ்சம் தயவு செய்து 1ஆம் அதிகாரத்தில் படிச்சுட்டே வாங்க. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, என் பந்தியில சப்பானிகள் இல்லாம நான் சாப்பிட்டது கிடையாது, பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்காம நான் போஜனத்தை புசித்தது கிடையாது, முடவனை தூக்கி விடாமல் நான் இருந்தது கிடையாது, வேலைக்காரர்களுக்கும் உரிமை கொடுக்காமல் இருந்தது கிடையாது. இப்படி அவர் நிறைய காரியம் சொல்றாரு. நான் இறங்கினேன், நான் தூக்கி விட்டேன், நான் தாங்கி விட்டேன், நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சேன், தானம் பண்ணினேன், தர்மம் பண்ணினேன், வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டேன், குரடரையும் சப்பானிகளும் என்னோட வச்சுக்கிட்டேன்னு சொல்லி நிறைய காட்சி சொல்றாரு. ஆனா யோபுவின் ஜீவியத்துல இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் செம்மையாய் நடந்ததுக்கு அவர் செய்த காரியம் என்ன? எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளப்பட்டவர்களோ, கீழானவர்களோ, தரம் தாழ்ந்தவர்களோ, அந்த தள்ளப்பட்டவர்களையும் கீழானவர்களையும் தரம் தாழ்ந்தவர்களையும் உள்ளே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தான் ஒரு தகப்பன் என்பதையும் அவர்களுக்கு தான் ஒரு ஊன்றுகோல் என்பதையும் காண்பித்தார். அதனாலதான் இங்க அவர் சொல்லுகிறார், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. இப்ப கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். செம்மையான வழியை குறித்து பல காரியத்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இரண்டாவதாக
ஒரு தேவ மனுஷன் ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில செம்மையான ஜீவியம் எங்க ஆரம்பிக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னாக்கா, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. யோபு 6:25, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. செம்மையான ஜீவியத்துக்குரிய அஸ்திபாரம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா வாயின் வார்த்தையில தான் இருக்கு. சரியா பேசுறது, தடுமாற்றம் கிடையாது, குழப்பம் கிடையாது, அல்லாடுதல் கிடையாது, மாத்தி மாத்தி பேசுறது கிடையாது, செஞ்சதை செஞ்சுட்டு செய்யவே இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொல்றது கிடையாது. செம்மையா ஜீவிக்கக்கூடிய ஜீவியத்தின் வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பலாச்சோலைய உறுத்தி வச்சது போல இருக்கும். செம்மை ஜீவியத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப புள்ளி, ஆரம்ப கட்டமே வாயின் வார்த்தையில தான். சில மனிதர்களை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சது உண்டு. பிரமிச்சன்னா நல்ல காரியத்தை கொடுத்து அல்ல, அவங்களோட மோசமான ஜீவியத்தை குறித்து. பாஸ்டரை பார்த்தா பாஸ்டருக்கு ஏத்த மாதிரி ஐயா ஸ்தோத்திரம் அப்படிம்பா. இன்னொரு ஆளை பார்த்தா சாமி வாங்க நீங்க தான் சாமி அப்படிம்பா. இன்னும் சிலர் பார்த்தா பொய்யும் பித்தலாட்டமும் பயங்கரமா இருக்கு. அப்போ சொல்லுவான், நானும் சர்ச்சுக்கு போறேன் சார், ஓ எங்க சர்ச்சுக்கு இப்படி எல்லாம் வராங்க சார் அப்படிம்பாங்க. ஆனா பேசுறதுல தெரியும். அதான் பைபிள் சொல்லுது, செம்மையான வார்த்தைகளில் வல்லமை உண்டு. அப்போ அந்த வல்லமை உண்டாகக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை எல்லாருடைய இருதயத்தை ஆற்றக்கூடியதா, காயத்தை மாற்றக்கூடியதா இருக்கும். எனக்கு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருந்தார். நான் போன் எடுக்கவே இல்லை. அவர் ஒரு டாக்டர். அவங்க என்னை பார்க்கறதுக்கு ஒரு 5-6 டாக்டர் ஒரே நேரத்துல கார் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாங்க. வந்தது என்ன வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால ஜோமணி எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லி பண்ணேன். போன இடத்துல அந்தந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது நடக்கணும் இது நடக்கும் நிறைய அப்படி போன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்க போன் எடுக்கிறதே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஜபத்துக்கு வரல, கூட்டங்கள் அட்டன் பண்ணல, நம்ம ஊழியத்துல எந்த விதத்துல இல்லை. ஆனா எந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக தேவசத்தை அறியறதுக்காக மட்டும் போன் பண்ணாங்க. அவ தொடர்ந்து எடுக்காதப்போ ஒரு நாள் மெசேஜ் பண்றாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பண்றேன் நீங்க எடுக்கலன்னு. நான் உடனே அவங்களுக்கு வாய்ஸ் போட்டு விட்டேன். ஒண்ணும் இல்லது, நான் உங்க போன் வர்றதால நான் பார்க்கதான் செய்யறேன். நான் பிளாக்ல போடல, ஆனா எனக்கு தெரியும் நான் தான் எடுக்கல. ஏன்னா நீங்க இது அறியணும் அது அறியணும் வர்றீங்க, ஜபத்துக்கு வர்றது கிடையாது, ஊழியத்துக்கு எந்த விதத்துல உதவியும் கிடையாது, இல்ல எந்த ஊழியம் செய்யறதும் கிடையாது, ஊழியமும் செய்யல, ஊழியத்துக்கு உதவியும் இல்லை, எந்த கூட்டமும் கலந்துக்கிறது இல்லை. என் ஊழியத்துக்கு வர்ற ஜனங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. நீங்க கூட்டத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த டாக்டருக்கு ஒரு வாய்ஸ் போட்டு அவரை உடனே மன்னிப்பு கேட்டு, ரொம்ப சாரி பாஸ்டர் எனக்கு தெரியல, நான் இனி கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லி அடுத்த நாளே ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சார். இப்போ அந்த இடத்துல ஏதோ சாக்கு சொல்ல, எனக்கு டைம்ல பார்த்தது பிஸியா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அங்க நான் சொல்றத கர்த்தர் கேட்டுட்டு இருக்காரு. என் வார்த்தை என்னன்றத கர்த்தர் கவனிக்கிறார். ரெண்டாவது, நான் அனுப்புற வாய்ஸ் நோட்டு அவரே வச்சுக்குவாரா மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுவாரான்னு தெரியாது. அப்ப எங்க போயும் அது என்னைக்கும் கிரியேட் செய்யும். அப்ப நான் என்ன செய்யணும், அதை உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அப்படி சொன்னதுனால அவங்க உடனே மனம் மாறி தேவ சமூகத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். ஓ, இப்படிதான் செம்மை என்பது வார்த்தையில தான் ஆரம்பிக்குது. நடவடிக்கையிலும் ஜீவியத்திலும் வழியிலும் என்பது இரண்டாவது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப உண்மையும் உத்தமமா இருக்கணும். நிதானமா பேசுங்க. பட 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 படம் அப்படி வெடிச்ச மாதிரி ரொம்ப கத்தி வேக வேகமா பேச வேண்டாம். நல்ல அழகா நிறுத்தி நிதானமா பேசுங்க.
முதலாவது அடிக்கடி நான் சொல்லிக் கொடுக்கிறது போல, யார் பேசினாலும் நீங்க பேசுறதை நிறுத்திட்டு குறைச்சிட்டு, உங்கள்கிட்ட யார் பேச வர்றாங்களோ அவங்க சொல்றது எல்லாத்தையும் காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு பிரியமா இருக்கலாம், பிரியம் இல்லாததா இருக்கலாம். முதலாவது கேட்கிற தன்மை வந்தாலே நமக்கு ஒரு முதிர்ச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க 10 கேள்வி கேட்டிருந்தா 10க்கும் பதில் சொல்லாதீங்க, ஒரே ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்க பெரிய வார்த்தையை பேசியிருந்தாங்கன்னா நீங்க ஒரே ஒரு வார்த்தையை பேசுங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்க, உங்க வார்த்தையில வல்லமை இருக்கும். அந்த வார்த்தையில உண்டாகிற வல்லமை தான் உங்களுடைய ஜீவியத்துல உங்க தேவ மனுஷியா மாத்து. அதுக்கப்புறம் உங்க செம்மையா நடக்கிற நடக்கையில அந்த ஜீவியம் செம்மை வரும். அது வந்துருச்சுன்னா மூணாவதா இந்த மீகா 2:7 சொல்லுகிறபடி கர்த்தர் நன்மையை கொடுத்துருவார், நல்ல நன்மையை கொடுப்பார். அதுவும் இங்க இருக்கிற நன்மை கிடையாதுங்க, ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை. ஜோதிகளின் பிதாவாகிய தேவனுடைய நன்மைன்னா அதுக்கு ஆரம்பமே ஜோதின்னு பேர் சொல்லுது, ஓசோத்திரம் அடுத்து பிதான் பேர் சொல்லுது. அந்த ஜோதிகளின் பிதா என்று சொல்லி அங்கிருந்து நன்மை வருதுன்னா, பூமிக்குரிய நன்மையே எவ்வளோ நம்ம பேச நல்லா இருக்குன்னா, அந்த ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிற நன்மை எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும், எவ்வளவு சரியானதா இருக்கும். ஆனபடியினால் இந்த மீகா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி செம்மையான ஒரு ஜீவியத்துக்கு ஒப்புக்கொடுங்க. நீங்க ஒரு உப்பு அளந்து கொடுத்தாலும் அது சாரமுள்ள உப்பா இருக்கணும். கெட்டு போனதை, ருசி இல்லாததை, இல்ல குவாலிட்டி இல்லாததை தயவு செய்து யாருக்கும் மூடி மறைச்சு கொடுக்காதீங்க. நீங்க உப்பு கொடுத்தாலும் சரி, அல்லது தங்கத்தையே கொடுத்தாலும் சரி, அது தேவ சமூகத்துல தீர்மானம் பண்ணினதுல உண்மையா அப்படியே இருக்கு. அதே சமயத்துல உங்க வாயின் வார்த்தை எப்போது வல்லமை உள்ளதா இருக்கட்டும். இத பண்ணி பாருங்க. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நீங்க ஏறத்தாழ கிறிஸ்துவை நெருங்கிட்டீங்க அப்படின்னா, தேவன் உங்களோடு நடக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா. கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிற ஆராயிரம். இப்ப வர்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சாமுவேலின் வரலாறு என்று சொல்லி வீடியோ பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம். அதுக்காக இப்ப உட்காந்து பைபிள் ஸ்டடி, அந்த பைபிளை உட்காந்து நிறைய நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு காரியம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. நீங்க எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, மோசே தீர்க்கதரிசி, இவங்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க போய் கர்த்தர்ட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அப்படின்னு வரும். ஆனா சாமுவேலை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலின் இடத்தில், இப்படி அவன் இருக்கிற இடத்தை தேடி ஆண்டவரே வர்றாரு. நான் அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சேன். அவன் பெத்லகேம்ல இருக்கிறான், அங்க ஆண்டவர் வர்றாரு. அங்கு ராமாவுல இருக்கிறான், அங்கு ஆண்டு வர்றாரு. பேர்சபாவுக்கு போறான், அங்கேயும் ஆண்டு வர்றாரு. தனிச்சு கர்த்தருடைய பலிபீடத்தில் படுத்திருக்கிறான், அங்கேயும் ஆண்டு வந்து பேசுறாரு. நீங்க சாமுவேலோட வாழ்க்கை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, சாமுவேல் இருக்கிற இடத்தை தேடி கர்த்தர் தான் வர்றாரு. ஈசாயின் வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது கூட இவன் போய் ஜெபிச்சு இல்லை, கர்த்தர் இறங்கி வந்து சாமுவேல்ட்ட வாலண்டியரா வந்து பேசுறாரு. எப்பா நான் வந்திருக்கப்பா, கொஞ்சம் பேசணும்பா, இரு, நான் சொல்றத கேளு. நீ நேரா ஈசாய் வீட்டுக்கு போய் ஈசாய சுத்திகரிச்சுக்க சொல்லு, அவங்க பையங்கள்லாம் சுத்திகரிச்சுக்க சொல்லுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி அனுப்ப. நான் அதை படிச்சு பார்த்தப்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த சாமுவேலை தேடி வந்து கர்த்தர் தேடி வந்து பேசுறார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த சாமுவேலுடைய ஜீவியம் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஜீவியமா இருந்தது. நீங்க எஸ்எஸ்கே சாமுவேலுடைய ஜீவியத்தை பார்த்து வளர்றதை விட
பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னாளுடைய மகனாகிய ஞான திருஷ்டிக்காரராகிய சாமுவேலுடைய ஜீவியத்தை கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் படிங்க, அதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த சாமுவேலை தேடி கர்த்தர் வந்ததை போல உங்களை தேடியும் ஆண்டவர் வரக்கூடிய பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள், பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். அதனாலதான் சொல்றேன், செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிருப்பாரோ? கண்டிப்பாய் வழங்குவார். ஒன்னு செம்மையான வழி, இரண்டாவது வார்த்தையில செம்மையான வார்த்தையில வல்லமை. இது ரெண்டும் நம்முடைய ஜீவியத்தின் அடிப்படையா மாறட்டும். கர்த்தர் சாமுவேலை தேடி வந்ததை போல உங்களை தேடியும் ஆண்டவர் இறங்கி வந்து இன்பமாய் பேச ஆரம்பிப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் நல்ல அருமையான ஆரம்ப ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரை பரிந்து பேசும் ஜெபம் எல்லாவற்றை கர்த்தர் கொடுத்தீர், நன்றி. அதே போல ஆண்டவரே முக்கியமான அறிவிப்புகளை ஆண்டவர் வெளியிட்டீர், அதற்காக நன்றி. இன்றைக்கு உபவாசம் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆவியில் ஆத்துவாவில் சரீரத்தில் நம்முடைய பிள்ளைகள் திடனடையும். நாளைக்கு உபவாசிக்கிறவர்களை ஆசிரித்து அதற்கு இப்பொழுதே ஆயத்தமாக உதவி செய்யும். இன்றைக்கு காலை முதல் 1ஆம் தேதி காலை வரைக்கும் 2 நாள் முழு நேர உபவாசத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எல்லா அபிஷேகத்திலும் ஆவியிலும் நிறைத்து கர்த்தரோடு நடக்கிறவர்களாய் மாற்றும். முக்கியமாய் அடியானுக்கு ஆண்டவரே 2ஆம் தேதி காலை வரைக்கும் 3 நாள் உபவாச நாட்களை எனக்கு நியமித்திருக்கிறேன். இந்த நாட்களை அதிகமாய் வேதத்தை ஆராய, அதிகமாய் ஜெபிக்க, கர்த்தரோடு பேச, வீண் அலுவல் காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய காரியத்தை நோக்க கர்த்தர் உதவி செய்யும். உள்ள வார்த்தை வல்லமை வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்தவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செம்மையாய் நடக்கிறவர்களாய், செம்மையான வார்த்தையில் வல்லமை உண்டு சொன்னேன், அந்த வல்லமையுள்ள வார்த்தை பேசுகிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தி நிறைய குடும்பங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரட்டும். கணவன் மனைவிகளுக்குள் நெருக்கத்தை, உறவை கொண்டு வரட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பந்தத்தை கொண்டு வரட்டும். உறவினர்கள் நண்பர்களுக்குள் முன்னேற்றத்தை கொண்டு வரட்டும். அப்படியாய் தனிப்பட்ட ஜீவியத்துல அன்பாய் நடக்கிறவர்களாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்துள்ளோம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.